Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FCI யோட ரெக்ரூட்மெண்ட்ல நமக்கு 33,566 வேகன்சிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 கிரேட் 3க்கான வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இனிமேட்டு தான் சொல்லுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் மோஸ்ட் ப்ராபப்ளி எப்போ இருக்கும், ஜான்வரியில தான் இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வேகன்சிஸ் பாருங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வைஸ் ஜோன் வைஸ் கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா, ஒரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் ஜென்ரலாக இருக்கட்டும், டிப்போட்டாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ சொல்கிறாங்க, 6,200 சம்திங் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6,221 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கேட்டகரி 3. சரிங்களா? ஆஸ் ஆன் 30/6/2024. சரிங்களா? கேட்டகரி 3ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வைஸ் தெளிவாக போட்டாங்க. எவ்வளோ இதில் வந்து 27,000 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 27,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6,000 27,000 மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 33,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, யுவர் ஓபிசி அண்ட் இடபிள்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 800 சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நில்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மேனேஜருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 60% எடுத்துருந்துருக்கணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு கிராஜுவேட்டாக இருந்துட்டு இந்த 60% எடுத்துருந்துருக்கணும், அல்லது சிஏ அல்லது ICWA அல்லது சிஎஸ்ன்றதை முடிச்சிருந்துருக்கணும். இது ஜென்ரலாக இருந்தீங்கன்னா. இதுவே டிப்போட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் என்னது சேம் கேட்டகரி தான் சொல்கிறாங்க. மினிமம் 60% இருக்கணும். இதுவே மூவ்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுவும் என்னது அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் அக்கௌண்ட்ஸ்ன்னு வரும்போது மாறும் பாருங்க. அசோசியேட் மெம்பராக இருக்கணும். இதில் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதில், அல்லது இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, அல்லது இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அல்லது பிகாம் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் அதாவது ஃபுல் டைம் MBA படிச்சிருந்துருக்கணும். எதில் அப்படின்னா ஃபினான்ஸ் டிகிரியில் அல்லது டிப்ளமோ ஃபார் 2 இயர்ஸ் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இதுவே டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா அதுவும் மாறுது. சிவில் டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா BSc அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்துருக்கணும், அல்லது பிடெக் டிகிரி முடிச்சுட்டு பிடெக் டிகிரி அல்லது BE முடிச்சுட்டு அதுவும் இல்லைன்னா ஃபுட் சயின்ஸில் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா சிவில் முடிச்சிருக்கணுன்றாங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுன்றாங்க. மேனேஜர் ஃபார் ஹிந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். எப்படின்னா ஹிந்தி. சரிங்களா? அதில் இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்டாக முடிச்சிருந்துருக்கணும். அண்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது ஹிந்தி ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ் டு ஹிந்தி அல்லது ஹிந்தி டு இங்கிலீஷ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 35 இயர்ஸ் ஃபார் மேனேஜர், அதுவும் ஹிந்தி கேட்டகரி ஹிந்திக்கு. சரிங்களா? அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், ட்ரைனிங் இருக்கும். இதுவே வெறும் அந்த ஹிந்திக்கு மட்டும் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டும் இன்டர்வியூ மட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா phase 1 ஓகேங்களா. phase 1 எப்படி இருக்கும்னா வெறும் என்னது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம SSC எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்க போது. லாங்குவேஜ், ரீசனிங், ஆப்டி, GS ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லிட்டு என்னது 25 பிரிச்சிருவாங்க. ஸோ 100 கொஸ்டின் 100 மார்க்கு 60 நிமிஷம். சரிங்களா? ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸ்ன்றது நம்ம SSCக்கு படிக்கக்கூடிய அதே சயின்ஸ் தான். ஓகேங்களா? அதே தான் வரப்போகுது. ஓகே. ஸோ சிலபஸும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம SSCக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட்டு, ஃபில்லர்ஸு, சென்டென்ஸு, எரர்ஸு, ஒகாபுலரி பேஸ்ட் கொஸ்டின், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஜம்பிள் பேராகிராஃப் ஃபில்லர்ஸு, கன்க்ளூஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ரீசனிங் வரும்போது பசில்ஸ் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், லெட் ரிலேஷன் இருக்கும், சிலாஜிசம், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்னது ஆஸ் யூஷுவல் கேட்கக்கூடிய ரீசனிங்கோடைய தான், இல்லை பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஓகேங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்றதும் நம்ம எஸ்எஸ்சிக்கு ஆப்டிக்கு எப்படி படிக்கிறோமோ அதே சிலபஸ் தான் இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இந்தியன் ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, இந்தியாவோடது அந்த வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியும் கூட, இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ phase 1 அப்படின்றது 2 and 3 கேட்டகரி 2 and 3க்கு சேம் தான். சரிங்களா. phase 2 அப்படின்றது வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ 2018 நடந்தப்போ பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ்க்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 72 கொஷின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 72 கட் ஆஃப், ஓகே 75 கட் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 72, எஸ்சிக்கு 65, எஸ்டிக்கு 62, எக்ஸ் சர்வீஸ்மென்ட்க்கு 72ன்னு இருந்ததாக இருந்துச்சு. ஓகேங்களா 2018. அதுக்கப்புறம் 19ல் ஒரு வாட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறமானது இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணப்படலை. சரிங்களா. ஓகே. ஸோ கட் ஆஃப் வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணப்படலை. ஸோ நமக்கு என்னது, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. சரிங்களா. அண்ட் என்ன மாதிரியான போஸ்ட் இருக்குன்னு பார்த்தாச்சு. அண்ட் கேட்டகரி 2 and 3 பேஸ் பண்ணி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இது இருக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. சரிங்களா. ஓகே. ஸோ இதுக்கான டீட்டெயில் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம். சரிங்களா. ஓகே. எஃப்சிஐ மேனேஜராக போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் 40,000 per monthன்னு இருக்க போதும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லாமல் உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் கீப்பப் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கிரேட் அலவன்ஸ் அதெல்லாமே கிடைக்கும். ஸோ இனிஷியலாக பர் மந்த் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா. நல்ல அமௌண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி நல்ல வேலை, உண்மையாக சொல்லணும்னா எஃப்சிஐ ரொம்ப நல்ல வேலை, ரொம்ப நல்ல கேட்டகரி 2 and 3 சொல்கிறது ரொம்ப நல்ல போஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது June 30th விட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா. அது பேஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். அண்ட் இதுவே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ரெஃப்ளெக்ட் ஆனாலும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். எப்போ எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே எப்படியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஜான்வரியில் நமக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். சரிங்களா. ஓகே. ஸோ எல்லா எக்ஸாமும் அடுத்தடுத்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்துக்கான ப்ரிப்பரேஷனும் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஆப்பை இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ, Adda 24/7 மொபைல் ஆப்பை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரிங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you guys tomorrow. நாளைக்கு நம்ம செஷனில் பார்க்கலாம். பாய்.